ஈஸ்வரா சனீஸ்வரா. உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். நம்ம மாஸ் மீடியாவுக்காக நிறைய வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனீஸ்வர பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி 20/12/2023 அன்னைக்கு நடக்கிறது. திருநள்ளாறுலையும் அதான். ஏன்னா சாதாரணமாக திருக்கணித பஞ்சாங்கம் சில பேரால் கணிக்கப்படுறது, ஆனால் வாக்கியம் தான் அந்த கோவிலெல்லாம் இருக்குது. ஏன்னா ரிஷிகள் ஏற்படுத்தினது அப்படின்றதுனால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வாக்கியம் ஒர்க் அவுட் ஆகுது. முன்னமே நான் சொன்ன மாதிரி யாருக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு திருக்கணிதம் ஒர்க் அவுட் ஆனால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வாக்கியம் எடுத்துக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி 17ஆம் தேதி நடந்தது. அது நாங்கள் வீடியோ பதிவாக போட்டோம். பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக போய் பார்த்துக்கலாம். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசியில் இருந்தவர் 20/12/2023 அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைந்து 6/3/2026 வரைக்கும் அங்கே இருந்துட்டு பரிபாலனம் பண்ண போகிறார். அதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பதிவுகளெல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குதோ நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும். நிறைய பதிவுகள் உங்களுக்கு போடணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். நிறைய கண்டிப்பாக போடுவோம். அதேமாரி பரிகாரங்கள், ஸ்லோகங்கள் எல்லாமே வரப்போகிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செல்ல வேண்டிய கோவில், சொல்ல வேண்டிய மந்திரம், இதெல்லாம் சொல்ல போகிறது. அதையும் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவாக போட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உலகமெங்கும் எல்லாமே சுபிட்சமாக இருக்கும். ஆன்மீக பூமி தழைத்து வரும். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் எல்லாருக்குமே சித்தி அடையும். அரசியலில் மாற்றங்கள் அருமையாக நிகழும். எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் கூடும். இந்த சனீஸ்வர பகவானை பற்றி ஒரு தனியாக வீடியோ பதிவு போட்டிருக்கு. அதை நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் போயிட்டு லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவானோட கதை தெரியும். கதை தெரிஞ்சவங்க தாராளமாக இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல போகிறது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். கதை தெரியாதவர்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு இப்போ பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைந்து 3, 7, 10 பார்வைகள் அவருக்கு இருக்கிறதுனால 3ஆம் பார்வையாக மேஷ ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிட போகிறார். சாதாரணமாக குரு பார்த்தா கோடி நன்மை. அதே சமயம் சனீஸ்வர பகவான் பார்த்தா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். சாதாரணமாகவே இந்த சனிப்பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு கிளி வரும். எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னாலே சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன், மந்தக்காரகன். இந்த மந்தக்காரகனை பற்றி நான் தனியாக அந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன், பாருங்க. இந்த மந்தக்காரகன் சூரிய பகவானிலேருந்து இந்த சனீஸ்வர பகவான், சனி கிரகம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அந்த ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால சூரியனோட ஒளியை வாங்கிட்டு மெதுவாக தான் அவர் பிரயாணம் பண்ணுவார். ஒரு ராசியில் சாதாரணமாக 2.5 வருஷம் இருப்பார். அதனால தான் அவர் ஒரு ராசி கட்டத்தை முடித்து, அதாவது இந்த 12 ராசி கட்டத்தையும் முடிக்கிறதுக்கு அவருக்கு 30 வருஷம் ஆகும். அதனால தான் ஒரு ஜெனரேஷன் 30 வருஷம் அப்படின்னு வச்சிருக்கு. ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியில் சாதாரணமாக நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த 7.5 சனி, அதாவது 12ஆம் இடத்துல, 1ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல இருக்கும்போது அவெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயம் அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி இதிலெல்லாம் இருக்கிறவா கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. சாதாரணமாக கண்டகச்சனி 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால சசயோகம் இருக்குது. அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாம். இருந்தாலும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10, 11 இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் வந்தால் ரொம்ப விசேஷம். இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது நம்ம நல்லது நிறைய பண்ண இந்த சனீஸ்வர பகவானால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். கெடுதல் செய்யக்கூடாதுங்கிறது தான் டாப்பிக்கே, வேற ஒன்றும் இல்லை. கெடுதல் அதாவது மனசால கூட நம்ம யாருக்குமே துரோகம் நினைக்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துன்னு இருந்தோம் அப்படின்னாலே பிரச்சனை கிடையாது. சனீஸ்வர பகவானால் நன்மைகள் தான் கிடைக்கும். அதனால் சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன் நம்ம நல்லா இருந்தால் போகிறோம், நம்மளை நல்லா வச்சுப்பார். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைம்பாங்க. என்னென்னா சனீஸ்வர பகவான் ஒரே நல்ல ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்கிடுவார். அதெல்லாம் எப்படி ஏதுன்னெலாம் கேட்காதீங்க.
நடக்கும். அதே மாதிரி ஒரு கோடீஸ்வரனை ஒரே நொடியில் அதில் பாதாளத்துக்கு கொண்டு விடுறவரும் அவர் தான். அதுவும் எப்படின்னு கேட்காதீங்க, அதான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை. நம்மளோட எண்ணங்கள் அருமையாக இருந்தால் நம்மளோட விருப்பங்களும் பூர்த்தியாகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். சனீஸ்வர பகவானுக்கு உண்டான வழிபாடுகளை நம்ம பண்ணினாலே ரொம்ப விசேஷம். ஆக இந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு வந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வரைக்கும் இருந்துட்டு நமக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். சில பேருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கலந்த பலன்களை கொடுக்க போகிறார். அது யார் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை மகர ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம சனீஸ்வர பகவானின் அற்புதமான பயிற்சி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம ராசியில் இருந்துட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்தார். குடும்பத்திலையும் குழப்பத்தை கொடுத்தார், கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை கொடுத்தார், உத்தியோகத்தில் நெருக்கடிகளை கொடுத்தார். உங்களுக்கு உண்டான உயர்வுகள் வரல, ஏதோ வந்துக்கிட்டு இருக்க போயிட்டுருக்கு. சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள், அதன் மூலம் மன நிம்மதி இல்லை. ஆனாலும் சமாளிச்சிங்க, என்னவோ பண்ணீங்க, உருட்டினீங்க, பிரட்டினீங்க, என்னவோ பண்ணியாச்சு, ரைட். உடல் ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மருத்துவ செலவுகள்லாம் கூடுதலாகவே இருந்திருக்கு. இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு மருத்துவ செலவுகள் கூடுதலாகவே இருந்திருக்கு, தவிர்க்க முடியாதபடி இருந்திருக்கு. என்னதான் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குனாலும் எதிர்பாராத விதமாக சில மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வந்திருக்கு. அதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் ஒரு மன உளைச்சல், டென்ஷன் சொல்லுவாங்களா, அதுக்கெல்லாம் நீங்கள் ஆளாயிருக்கீங்க. அதேமாரி வீண் அலைச்சல் கூட வந்திருக்கு, தேவையில்லாத அலைச்சல். ஆதாயமான அலைச்சல்னா பிரச்சனை இல்லை, எவ்வளோ வேணாலும் அலையலாம். இன்றைக்கி ஒருத்தம்ப வந்து 10 லட்ச ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான், 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான்னு நம்ம தாராளமாக போயிட்டு வரலாம். போயிட்டு ஒன்றுமே இல்லைன்னு வரும்போது தான் வீண் அலைச்சல். அதனால் இந்த சனீஸ்வர பகவான் ஜென்மராசியில் இருந்துட்டு உங்களுக்கு நிறைய குழப்பத்தை கொடுத்தார். யோகம்னு சொல்லலாம், சசயோகம் இருந்தாலும் ஏகப்பட்ட குழப்பம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ உங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடமாகிய பாத சனியாக வர்றார். அதாவது 7.5 முடிய போகிறது. 2026 உங்களுக்கு 7.5 முடிய போகிறது. 7.5 பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கும்பத்தில் அவர் வந்து ஆட்சி தான், சுபகாரிய நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பத்தில் கல்யாணமாகலை, பையனுக்கோ பொண்ணுக்கோ ரொம்ப நாளாக வரன் தட்டி போயிட்டே இருக்குது, மனசில் ஒரு டென்ஷன் இப்போ தீரும். டக்குன்னு அந்த குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் உண்டாகும். அதனாலேயே உங்களுக்கு சில செலவுகள் வந்து சேரும். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துக்கு வர்றது வந்து உங்களுக்கு தனவரவு ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணும். என்னடா அது இவர் உல்டாவா சொல்கிறாரேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா ஆட்சியில் இருக்கிறதுனால தனவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், அப்படி தான். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, என்ன? உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. 2வது, ஜாமீன் யாருக்குமே போடாதீங்க. நான் இதை பண்ணித்தரேன், இவர் இந்த கடனை அடைக்கலைன்னா நான் அந்த கடனை அடைக்கிறேங்கிற மாதிரிலாம் ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க. யாருக்காகவும், குடும்பத்திற்காகவும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, நண்பர்களுக்கும் சரி, யாராக இருந்தாலுமே இந்த இதில் நான் பண்ணித்தரேன் அப்படின்லாம் வாக்கு கொடுக்காதீங்க. கொடுத்தா உங்களால் மீட் அவுட் பண்ணுறது கஷ்டம். அதுவே உங்களுக்கு சில அவமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுமாரி குடும்பத்தில் சில பேருக்கு சில தேவைகள் பூர்த்தி ஆகும், சில பேருக்கு இந்த சொத்து சேர்க்கை உண்டாகும். எப்படின்னா ரொம்ப நாளாக வீடு வாங்கிட்டீங்க, கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்ருக்கீங்க, முடிய போகிறது. அந்த சிச்சுவேஷன் இப்போ வரும், அழகாக முடிஞ்சு உங்களுக்கு அழகாக கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்கும். கடன் சுமை குறையும். கடன் சுமை குறையிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஒரு வருமானம், நீங்கள் உழைக்கக்கூடிய ஆள். இந்த மகர ராசி பார்த்திங்கன்னா அந்த அன்பர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலுமே உழைக்கணும், உயரணும். அந்த வகையில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். சில நேரங்களில் சில வில்லங்கமான ஒரு சூழல் உண்டாகும் என்றாலும் அதை அருமையாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள், அதை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். எப்போ உங்களோட முயற்சிகள் சாதகமாக இருக்கும், கவனமாக ஒரு வேலை செஞ்சிடனாலே போதும். கவனம் தான் உச்சிதம். எந்த நேரத்துலையும் கவனத்தை சிதற விடாதீங்கோ. அதுமாரி குடும்பத்தில் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். உடன்பிறப்புகளின் மூலம் சில செலவுகள் வந்து சேரும், அது சுப செலவுகளாக வரும். அதாவது உடன்பிறப்புகளின் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண யோகம் உண்டாகும். அதன் திருமண யோகத்திற்காக நீங்கள் செலவுகளை பண்ணுவீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் என்றாலும் உங்களது மதிப்பு மரியாதையும் உயரும். ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த சனிப்பயிற்சியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாதச்சனியாக வருவதால் காலில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த வண்டியில் போகிறவங்க, வாகனத்தில் போகிறவங்கெல்லாம் ஜாகிரதையாக போகணும். நீங்கள் கேட்கலாம், என்னடா வண்டினாலும் ஒன்று தானே, வாகனம்னாலும் ஒன்று தானே, இதில் என்ன இருக்குது, இவர் என்ன புதுசாக சொல்கிறார்? வண்டின்னா நீங்கள் ஓட்டின்னு போகிறது, வாகனம்ங்கிறது நீங்கள் ஏறி போகிறது. புரியுறதா? வண்டி வாகனம்னா எக்ஸ்ப்ளனேஷன் புரியுறதா? வண்டின்னா நீங்கள் ஓட்டின்னு போகிறது,
வாகனம் நீங்கள் ஏறி போகிறது பேருந்து, ரயில், அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் முன்னேற்பாடாக போகிறது நல்லது. அதாவது அவசர அவசரமாக போகாதீங்க. ரயிலில் பிடிக்க போகிறேன், பஸ்ஸை பிடிக்க போகிறேன்னு ஓடாதீங்க, வேகமாக போகாதீங்க. பாதச்சனி பாதத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் என்பதால் பாதத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அதுமாரி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் போது நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. உறவினர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைப்பிடியுங்கள். இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. 3, 7, 10. 3ஆம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குற. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதுமாரி உறவுகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. ஆனாலும் உறவினர்களின் இல்ல திருமணங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இந்த நேரத்தில் வீடு மாற்றம், இடமாற்றம், நாடு மாற்றம் இதெல்லாம் பண்ணணும்னா தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேறும். உணவு கட்டுப்பாடு அவசியம். அதே சமயம் சிலருக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் சில திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். அதை அற்புதமாக செயல்படுத்தி முன்னேறுவீர்கள். 7ஆம் பார்வையாக உங்களோட அஷ்டமராசியை பார்க்குற. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்கோ. வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்கோ. எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். 10ஆம் பார்வையாக அற்புதமாக லாபஸ்தானத்தில் பார்க்குறது ரொம்ப விசேஷம். இப்போ நீங்கள் எடுக்கிற காரியத்துக்கெலாம் இப்போ உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். ஒரு விஷயத்தை கவனமாக செஞ்சீர்கள் அப்படின்னாலே, இப்போ தொழில் வியாபாரம் அப்படின்னு கவனமாக செஞ்சீங்கனாலே உங்களுக்கு லாபங்கள் குவியும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் கவனமாக வேலை செஞ்சீர்கள் அப்படின்னா உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நீங்கள் கேட்கவே வேண்டாம். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் உழைப்பிற்கு காரகன். அதனால் நீங்கள் எவ்வளவுக்குள்ளவு உழைக்கிறளோ ஆட்டோமேட்டிக்காக அவர் அனுகிரகம் பண்ணுவார். பாதச்சனியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டாகும். எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த சனீஸ்வர பகவான் கொடுக்கறதுக்குனே பிறந்தவர். போகும்போது நிறைய கொடுப்பார். எப்போ நீங்கள் உழைச்சிங்கன்னா இரட்டிப்பு பலன் இல்லை, நிறைய பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்படி இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா அதுக்குண்டான ஒரு பாடத்தையும் அவர் கொடுப்பார். இந்த இடத்துல நான் தண்டனைன்னு கொடுக்க மாட்டேன், பாடம். தப்பு பண்ணினா தான் தண்டனை, இது பாடம். இந்த பாடத்தை அவர் கொடுப்பார். பட்டு கடவுள் கிட்டக்க நம்ம கோவிச்சுக்கலாம், எவ்வளோ வேணாலும் கோவிச்சுக்கலாம், தப்பே கிடையாது. 2 அடி கூட போடலாம். ஆனால் அந்த கடவுள் நம்மளை திருப்பி கோவிச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை நம்மளை 2 அடி அடித்தாருன்னா நம்மளால் தாங்க முடியாது. அதனால் இந்த பாதச்சனியாக வரக்கூடிய 7.5 சனி உங்களுக்கு முடியும் போது சில அற்புதமான பலன்களை கொடுப்பார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல பலன்கள் கிடைக்கணும், நிறைய கிடைக்கணும், லாபம் கிடைக்கணும், உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கணும், குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் அப்படியே முயற்சிகளை மேற்கொண்டு போயிட்டே இருங்க. 7.5 சனி முடியும் போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஆக இந்த சனீஸ்வர பகவான் 7.5 சனியாக, பாதச்சனியாக, 2ஆம் இடத்து சனி பகவானாக வந்தாலும் நீங்கள் பரிகாரமாக ஒன்று பண்ணுங்கோ. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதி. சென்னையில் திருவேற்காடுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த திருவேற்காடில் வேதபுரீஸ்வரர், கருமாரியம்மன் ரொம்ப ஃபேமஸ். சுவாமி தரிசனம், அம்பாள் தரிசனம்லாம் பண்ணிட்டு அங்கே சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது, அற்புதமான சன்னதி. இது நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, அது எனக்கு தெரியாது. நீங்கள் அந்த சனீஸ்வர பகவான் சன்னதிக்கு போய் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்கோ. எள் தீபம் ஏற்றிட்டு வாங்கோ, ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கோ, ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அப்படி வர முடியாதவர்கள் அந்த சனீஸ்வர பகவானை மனசார தியானம் பண்ணிக்கோங்க. என்றைக்கு முடியுதோ உன்னை நான் பார்க்குறேன். அதாவது வேறு ஊரில் இருக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்கீங்க, லட்சக்கணக்கில் இருக்கீங்க, கோடிக்கணக்கில் இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், மனசார அவரை தியானம் பண்ணுங்க. திருவேற்காட்டில் இருக்கும் சனீஸ்வர பகவானே அப்படின்னு மனசார தியானம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போயிட்டு எள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கும். ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரி நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். லாபங்கள் குவியும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். அனைவருக்கும் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.